வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை குணம் என்ன தெரியுமா? அன்பு, உணர்ச்சி, பாதுகாப்பு, குடும்பத்தின் மீது பாசம். இதுதான் உங்களுடைய அடிப்படையான ஒரு குணமாக இருக்கும். எல்லாரிடமும் அன்பாக இருப்பீங்க. உங்களுடைய உணர்ச்சிகளையும் நீங்க வெளிப்படுத்துவீங்க. பாதுகாப்பு கொடுப்பீங்க. உங்களுக்கும் மற்றவங்க பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். குடும்பத்தின் மீது ஒரு பாசம், அக்கறை என அனைத்தையுமே உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு வந்தீங்க. நீங்க யாரையும் எளிதில் நம்பி விடுவீங்க. எல்லாரையும் நீங்க எளிதில் நம்பி, எளிதில் உங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து, அதை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதராகத்தாங்க இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க அன்பை கொடுப்பீங்க. யாரெல்லாம் நம்பணுமோ நம்புவீங்க. உங்களால முடிந்த அளவுக்கு உதவி பண்ணுவீங்க. யாருக்கும் ஏதாவது ஒண்ணு கேட்டு வந்தாங்க அப்படின்னா, உடனே நீங்க பதில் அளிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா நீங்க கொடுக்குற அன்பு எத்தனையோ மனிதர்களுக்கு நீங்க அன்பு கொடுப்பீங்க. அதே ஒரு அன்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடைக்காதுங்க. அது உங்களுக்கு காயமாக மட்டும்தான் கிடைக்கும். நீங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அன்பு கொடுக்குறீங்களோ அதே ஒரு அன்பு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு காயமாக மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். அதனை நினைத்து நீங்களே வருத்தப்படுவீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்களும் சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைத்திருக்கும். உங்களுடைய மனதை அது ஆழமாகவும் பாதிக்கவும் செஞ்சிருக்கும். அந்த பாதிப்பிலிருந்து இன்னமும் உங்களால வெளிவர முடியாம இன்னமும் நீங்க கஷ்டத்துல ஆழ்ந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. வெளியில நீங்க அமைதியாகவும் மென்மையாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு உணர்ச்சிகளை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க என்பதை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டாங்க. உள்ளுக்குள்ள இருப்பது நீங்களும் வெளியில் கூற மாட்டீங்க. யாரும் உங்களிடம் எதை பற்றியும் கேட்கவும் மாட்டாங்க, கூறவும் மாட்டாங்க. ஆனா அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும் பொழுது மட்டும் உங்களை தேடி வருவாங்க. அவங்களுடைய தேவைகள் முடிந்ததும் உங்களை அவங்க கண்டு கொள்ளாம போவாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டு இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த மாதிரியான சில செயல்களை பண்ணியிருப்பாங்க. அதனை நினைத்து நீங்கள் இன்னமும் வருத்தத்திற்கு உள்ளாகி கொண்டுதான் இருப்பீங்க. நீங்க அதிக அன்பு காட்டுவீங்க. அந்த அதிக அன்பு காரணமா ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் எப்படி தெரியுமா இருந்தது? நீங்க ஒருத்தவங்கள முழு மனதுடன் நம்பி அன்பு கொடுத்திருப்பீங்க. அப்படி நீங்க கொடுத்த அன்புக்கு அவங்க அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய மதிப்பை குறைத்திருப்பாங்க. இவன் எது கேட்டாலும் நமக்கு உடனே பண்ணி கொடுக்கான். இவனை நமக்கு நம்முடைய தேவைகளை பயன்படுத்துற மாதிரி வைத்துக் கொள்ளலாம் என்று அவங்க நினைச்சிருப்பாங்க. அவங்க போலியான அன்பை உங்கள் மீது காட்டுவாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாது. இவங்க ஒருத்தவங்க தான் நம்ம கொடுத்த அன்புக்கு திருப்பி அன்பு கொடுக்காங்க அப்படின்னு நீங்க நம்பிக்கொண்டிருப்பீங்க. ஆனா அவங்களுடைய காரியங்கள் ஆகுவதற்காக உங்களை அவங்க கைக்குள்ள போட்டு வைப்பாங்க. இது ஆரம்பத்துல உங்களுக்கு தெரியாம போகும். ஆனா போக போக உங்களுடைய தேவைகளை நீங்க நிறைவேற்றும் போது நீங்களே உணர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பீங்க. நம்ம இவங்க கூட பழகின வரைக்கும் போதும், எவ்வளவோ பார்த்தாச்சு, இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னு நீங்களே விலகி வந்திருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இரண்டாவதா இருப்பது குடும்பத்தில் எல்லோருக்கும் முதலில் நீங்க நினைத்தாலும் உங்களை உங்களுக்கு தேவையான நேரத்தில் யாரும் இல்லாத உணர்வு உங்களை உடைத்து கொண்டேதாங்க இருக்கும். குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் பணம் தேவையா எது தேவைப்பட்டாலும் உடனே அணுகுவது நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கா, உங்களுக்குன்னு ஆசைகள் இருக்கா, உங்களுக்குன்னு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு உங்களுடைய பெற்றோர்களில் இருந்து உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் யாருமே கேட்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை இதுவரைக்கும் உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டும் உங்களை உடைத்து கொண்டும் தாங்க இருக்கும். நண்பர்களுக்காக எதையும் நீங்க தியாகம் செய்தாலும் தியாகம் செய்து கொண்டுதான் இருப்பீங்க. அப்படி நீங்க எதையுமே தியாகம் செய்தாலும் அவங்க உங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாம விலகி இருப்பாங்க. ஏன் அதெல்லாம் புரிந்து கொள்ளாம விலகிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க மத்தவங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருப்பீங்க. அதுலயும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஒண்ணுன்னா, நீங்க உடனே போய் நிப்பீங்க. உங்க கையில இருக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், உங்களால முடிந்த ஒரு உதவியாக இருக்கட்டும், உங்கள்ட்ட இருக்கக்கூடிய வாகனங்கள், உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் என அனைத்தையும் நீங்க கொடுத்து உதவியிருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு நண்பர்கள் அவங்களுடைய தேவைகள் முடிந்ததும் உங்களை கண்டு கொள்ள மாட்டாங்க. அவர்களும் உங்களை ஒரு பயன்பாட்டுக்காக மட்டுமே பயன்படுத்தி இருப்பாங்க. அதை நினைத்து நீங்க பிற்காலத்துல மிகவும் வருந்த ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுக்குள்ள நடந்திருக்கும். நீங்க அன்பை வெளிப்படுத்தும் போதும் சிலர் அதை பலவீனமாக எடுத்துக்கொண்டு உங்களையே பயன்படுத்தி இருப்பாங்க. நீங்க ஒரு உறவை காப்பாற்ற பலமுறை மன்னித்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா அதே ஒரு தவறு மீண்டும் நடந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு உறவை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும். அது பண பிரச்சனையா இருக்கட்டும், இல்லைன்னா உங்க குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், எதில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளை தேடி வந்துட்டாங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்க அப்படின்னு நீங்க அந்த ஒரு உறவை காப்பாற்றணும்னு நினைப்பீங்க. ஆனா அந்த ஒரு உறவை நீங்க காப்பாத்த காப்பாத்த அதே ஒரு பிரச்சனைகளையும் அதே ஒரு விஷயத்தையும் தான் அவங்க திரும்பி திரும்பி பண்ணி கொண்டே இருப்பாங்க. அதனால நீங்க என்ன செய்வது என்று தெரியாம அதை பாதியிலே விட்டு விடுவீங்க.
உங்களுடைய உள்ளுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய வலியோட அனுபவங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க காயமடைந்தாலும் அதை வெளியில் சொல்லாம தனியாக அமைதியாக அழுத இரவுகள் நிச்சயமாக இருக்கும். இதை பற்றியும் நீங்க மற்றவங்ககிட்ட கூற மாட்டீங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்க கூறணும்னு நினைப்பீங்க. ஆனா யாரும் உங்களிடம் கேட்கல. கேட்டாதான் நான் கூறணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஆதங்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. என்னை யாராவது உண்மையா புரிஞ்சுக்கிறாங்களா என்ற ஒரு கேள்வி மட்டும் உங்களை அடிக்கடி துரத்தி கொண்டேதாங்க இருக்கும். மற்றவங்களுடைய வாழ்க்கையில நான் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதாகவும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடித்தது எல்லாம் பண்ணி கொண்டிருக்கேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில மட்டும் யாரும் எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு யாருமே கேட்கல அப்படிங்கிற மாதிரியான வருத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். யாரேனும் பகிர முடியாத உணர்வுகளும் உங்களுடைய மனதில் ஒரு பாரமாகவே மாறிக்கொண்டே இருக்கும். கூட இருந்து எத்தனை நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரியான சில சில பிரச்சனைகளும் சின்ன சின்ன அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனால் நீங்க அதை யாரிடமும் கூற மாட்டீங்க. கூறாம உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுவீங்க. உங்களை பொறுத்தளவுக்கு உணர்ச்சி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே தாங்க இருக்கும். உங்களுடைய மனம் மிகவும் சென்சிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு மனமாக எப்பொழுதுமே இருக்கும். உங்களுடைய சிறிய விஷயங்கள் கூட பெரிய ஒரு தாக்கத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். ஆனா அது சின்ன விஷயமாகத்தான் இருக்கும். உங்களுக்குமே அது தெரியும். இருந்தாலும் அது எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்து அப்படிங்கிறது அது உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரிய ஆரம்பிக்கும். ஒரு வார்த்தைகள் கூட உங்களுடைய மனதில் நீண்ட நாட்கள் தங்கி இருந்து கொண்டே இருக்கும். அது மறையவே மறையாது. ஒரு தவறை மறக்க முடியாம மீண்டும் மீண்டும் நினைத்து உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திய காலங்கள் நிச்சயமாக இருக்கும். உணர்ச்சியில எடுத்த முடிவுகள் பின்னர் உங்களுக்கு வருத்தமாக மாறி இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்து அது உங்களை மீண்டும் மீண்டும் தூங்க விடாம தேவையில்லாத பிரச்சனைகளை இதுவரைக்கும் கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுவரை நான் கூறியது சரியா தவறா என்பதை கூறிவிட்டு இனிமே நடக்கப் போவதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில புதிய வாழ்க்கை என்பது தொடங்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பமானது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய மனதில் இருந்த பாரம் எல்லாமே குறைந்துவிடும். மனதில் இருக்கக்கூடிய வெளியில் சொல்ல முடியாத பாரங்கள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வை நீங்களே ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீங்க மெதுவாக உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த ஆரம்பிப்பீங்க. நமக்குன்னு யாரும் கிடையாது, நமக்குன்னு நம்ம மட்டும்தான் அப்படின்னு உணர்ந்து உங்களுக்காக நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. மற்றவங்களுக்காக வாழ்ந்தது போதும் அப்படின்னு நீங்க எப்பொழுது முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்களோ அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக பிறக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில அமைதியும் திரும்ப ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகி இந்த ஒரு நேரத்துல அமைதிங்கிறது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாற ஆரம்பிக்கும். பிரிந்தவங்க மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. உங்களுடைய உண்மையான அன்பை உணர்ந்து பழைய உறவுகள் திரும்ப உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த பழைய உறவுகள் அனைவருமே மற்ற நபர்களிடம் போய் பழகும் பொழுது உங்களுடைய அன்பு உண்மையான அன்புனா என்ன அப்படின்னு மற்ற நபர்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்வாங்க. அந்த மற்ற நபர்கள்ல ஒரு பாதி நபர்கள் உங்களை தேடி வருவாங்க. ஏன் அப்படின்னா உண்மையான உறவுக்காக அவங்க இயங்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். அதனால உங்களை அவங்க தேடி வருவாங்க. குடும்பத்தில் இருந்த தூரங்கிறது குறைய ஆரம்பிக்கும். குறைந்து மீண்டும் நெருக்கமானது உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். குடும்பத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த ஒரு நாளில் தீர்ந்து போதுமான அளவுக்கு வெற்றி என்பது இந்த ஒரு நாளில் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய அமைதியை அனைவருமே மதிப்பாங்க. மதித்து சிலர் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில இடம் கேட்டு வருவாங்க. இடம் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில உன் கூடவே நான் இருக்கணும், உன்னுடைய அன்புனா என்னங்கிறது இப்போதான் புரியுது அப்படின்னு அனைவருமே புரிந்து கொண்டு உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க. அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த நடக்கப் போகிற முக்கியமான மாற்றங்கள் என்ன தெரியுமா? ஒரு துரோகம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு அது கற்றுக் கொடுத்திருக்கும். இனிமேலும் நீங்க யாரிடம் எப்படி இருக்கணும், யாரிடம் எப்படி இருக்கக்கூடாது, எந்த அளவுக்கு பழக்கம் வைக்கணும், எந்த அளவுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு தெரிந்து கொண்டு நீங்க நடந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அது நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு அனுபவத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஒரு பிரிவு கூட உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அது உங்களுடைய மதிப்பை உணர்த்தி இருக்கும். நம்முடைய மதிப்புனா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தி இனிமே நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு அந்த ஒரு பிரிவானது போயிருக்கும். ஒரு தோல்வியை நீங்க அடைந்திருப்பீங்க. அதனால உங்களுக்கு பொறுமையை நீங்க பொறுமையாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். அவசரமான முடிவுகளை எடுப்பதால மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில பல தோல்விகளும் பல முடிவுகள்ல தேவையில்லாத பிரச்சனைகளையும் நீங்க சந்திப்பீங்க. அதனால முடிந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையை மட்டும் கடைபிடித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கும். உங்களை அது வலுவாக மாற்றியிருக்கும். வலுவாக மாற்றுவது மட்டுமல்லாம நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளையும் உங்களுக்கு தைரியமானதாகவும் கொடுத்திருக்கும். ஒரு தனிமை உணர்வு உங்களுக்குள்ள ஏற்பட்டு உங்களை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கும்.
இதுவரை நீங்க எல்லாவற்றையும் தனியாக சுமந்த நீங்கள் இப்போது உதவி கேட்க ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இனிமே நம்ம மற்றவங்கள தேடி போவோம். அவங்க நமக்கு உதவி பண்ணுனாங்க அப்படின்னா நல்லது தானே அப்படின்னு நினைத்து நீங்க மற்றவங்களை தேடி போவீங்க. அதனால புதிய புதிய ஆதரவான மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க. எனவே கடகம் ராசி என்பர்களே, உங்களுடைய அன்பு தாங்க உங்களுடைய பலமாக இருக்கும். ஆனா அதே நேரத்துல உங்களுடைய பலவீனமாகவும் அது நிச்சயமாக இருக்கவும் செய்யும். பார்த்து நீங்க அன்பு கொடுங்க, அன்பை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்போது நீங்க இந்த ஒரு அன்பை சமநிலைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். நான் கூறியதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கின்றால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.